ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. பலஸ்ருதியின் அனைத்து பயனும் பெற்ற முருகன். தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. பலஸ்ருதியின் அனைத்து பயனும் பெற்ற முருகன். ரசமாக ஒன்று தோன்றுகிறது. இந்த ஷோடச நாமாக்களை சொல்கிறவருக்கு வித்யாரம்பே கல்வி கற்க தொடங்கும் போது, விவாகே கல்யாணத்தின் போது, பிரவீச்சே ஓரிடத்திற்குள் செல்லும் போது, நிர்கமே ஓரிடத்திலிருந்து புறப்படும் போது, சங்கிராமே சண்டை சச்சரவுகளில், சர்வ காரியேஷு எல்லா காரியங்களிலுமே விக்னம் உண்டாகாது என்று பலன் சொல்லியிருக்கிறது. இந்த ஒவ்வொன்றுக்குமே ஸ்கந்த சரித்திரத்தில் ப்ரூஃப்ஸ் சான்று இருப்பதாக தெரிகிறது. வித்யாரம்பே பரமேஸ்வரனின் ஞான நேத்திர ஜோதிஷிலிருந்து உண்டான சுப்பிரமணியருக்கு அக்ஷராபியாசம் என்ற அர்த்தத்தில் வித்யாரம்பம் அவசியமே இல்லை. அவரே ஓம் ஏகாட்சரம் என்ற பிரணவத்திற்கு அர்த்தமாக இருந்து கொண்டு அதை பிதாவுக்கு உபதேசம் பண்ணினவர் ஆனபடியால் அவர் விஷயத்தில் வித்யாரம்பம் என்பது பிரஹ்மம் வித்யையை அனுபவமாக அனுஷ்டிக்கும் சந்நியாசத்தை ஸ்வீகரிப்பதுதான். அப்படி அவர் சந்நியாசி ஆனதற்கு விக்னேஸ்வரர் பழப்போட்டியில் ஜெயித்ததுதான் காரணம். விவாகே வள்ளி கல்யாண சமாச்சாரம். அதில் அண்ணாக்காரரின் முக்கியமான பங்கை முன்னாலேயே பார்த்துவிட்டோம். தம்பியின் இல்லறம் துறவரம் இரண்டிற்குமே அவர்தான் கீ கொடுத்திருக்கிறார். தம்பி குழந்தையாயிருந்த போது அவரை சந்நியாசியாக்கி அப்புறம் யௌவனத்தில் கிரகஸ்தராக்கி இருக்கிறார். தம்முடைய பரம பக்தையான அவ்வையையோ அவள் நல்ல யௌவனத்தில் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டிய சமயத்தில் கிழவியாக்கி ஒரு சந்நியாசினி மாதிரி செய்திருக்கிறார். பெரும்பாலும் பால பிரம்மச்சாரியாகவே நாம் பூஜிக்கும் சுவாமியின் லீலை இப்படி வேடிக்கையாக இருக்கிறது. பிரவேச்சே இந்த லோகத்தில் இப்படி சுப்பிரமணியம் என்று ஒரு திவ்ய மங்கள மூர்த்தி பிரவேசிப்பதற்கு தோன்றுவதற்கு காரணம் சூரபத்மாவின் நிபந்தனைப்படி விக்னேஸ்வரர் அவனுடைய சம்ஹாரத்திற்கு டிஸ்குவாலிஃபை ஆகியிருந்ததுதான். அதாவது நெகட்டிவ் ஆக சுப்பிரமணிய பிரவேசத்திற்கு காரணம் அவர்தான். நிர்கமே பிரவேசம் என்றால் ஒன்றில் புகுவது, நிர்கமம் என்றால் ஒன்றை விட்டு போய்விடுவது. வள்ளி கல்யாணம் பிள்ளையார் நடத்தி கொடுத்து முடிந்தவுடன் சுப்பிரமணிய சுவாமி தாம் பிரவேசித்திருந்த இந்த உலகத்தை விட்டுவிட்டு ஸ்கந்தலோகம் என்கிற தம்முடைய நித்திய வாசஸ்தானத்திற்கு புறப்பட்டு போய்விட்டார். 2 பத்னிகளோடும் புறப்பட்டு போய்விட்டார். வள்ளி கதை வருவதற்கு முந்தையே தேவசேனா கல்யாணமாகியிருந்தது. அவர் லோகத்தில் அவதாரம் பண்ணியதற்கு 2 காரணம். சூரசம்ஹாரம் ஒன்று, இன்னொன்று அவருடைய மாமா மகாவிஷ்ணுவின் 2 பெண்களில் ஒருத்தி தேவராஜன் பெண்ணாகவும் மற்றவள் வேடராஜன் பெண்ணாகவும் வந்தவர்களை அவர் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்பது. முதலில் திருச்செந்தூர் தாண்டி சமுத்திரத்தில் போய் அசுர சம்ஹாரம் முடித்தார். அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் தேவசேனியை கல்யாணம் பண்ணி கொண்டார். அங்கே அவளோடு இருந்து கொண்டிருக்கும் போது நாரதர் வந்து சித்தூரில் வள்ளி அவரே நினைவாக பிரேமையில் உருகி கொண்டிருப்பதை சொன்னார். ஆகையால் திருப்பரங்குன்றம் கோவிலில் அவர் வள்ளி தேவசேனா சமேதராக இல்லாமல் ஒரு பக்கம் தேவசேனையும் மறுபக்கம் வள்ளிக்கு பதில் அவளுக்காக தூது செல்ல வந்த நாரதருமாகத்தான் இருக்கிறார். சத்குருவானவர் ஜீவாத்மாவிடம் பரமாத்மாவின் கிருபையை திருப்பி விடுவதற்கு ரூபகமாக நாரதர் வள்ளியிடம் சுப்பிரமணியரை திருப்பிவிட்டார். அதனால் சிவனுக்கும் குருவான சுவாமி நாரத குருவுக்கு தன்னுடைய சந்நிதியிலேயே ஒரு பக்கம் இடம் கொடுத்து வைத்து கொண்டிருக்கிறார். நாரதர் சொன்னதன் மேல் அவர் புறப்பட்டு போய் வேடன், விருத்தன், வேங்கை மரம் எல்லாமாக வேஷம் போட்டு அப்புறம் அண்ணாவின் அருளால் வள்ளியை கல்யாணம் பண்ணி கொண்டார். அதற்கப்புறம் புத்தி முக்தி என்கிற இம்மை மறுமை தத்துவங்கள் இரண்டோடும் சேர்ந்துள்ள தம்முடைய சாநித்தியம் பூலோகத்தில் இருக்க வேண்டும் என்று 2 பத்னிகளோடும் ஹனிமூன் மாதிரி கொஞ்ச நாள் திருத்தணியில் இருந்தார். பிற்பாடு ஸ்கந்தலோகம் போய்விட்டார். அதுதான் நிர்கமம். அதற்கு படி போட்டு கொடுத்தது வள்ளி கல்யாணம். அதோடு அவருடைய அவதாரத்தின் 2வது பர்பஸும் நிறைவேறிவிட்டது. வள்ளி கல்யாணத்திற்கு படி போட்டு கொடுத்தவர் யானையாக வந்து அவளை துரத்திய பிள்ளையாரே. ஆகையால் சுப்பிரமணியர் நம் லோகத்திலிருந்து ஸ்கந்த லோகத்திற்கு நிர்கமம் பண்ணவும் அவர்தான் உதவியிருக்கிறார். சங்கிராமே சங்கிராமம் என்றால் சண்டை, யுத்தம். சங்கிராம சிகாவல என்று கந்தர் அனுபூதியில் கூட வருகிறது. யுத்தத்தில் மகா பராக்கிரமம் காட்டிய சூரசேனாதிபதி சுப்பிரமணியர். அப்படி யுத்தம் ஆரம்பிக்கிறதற்கு முன்னால் அவர் நிச்சயமாக விக்னேஸ்வர பூஜை பண்ணிதான் இருப்பார். ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால்,
விக்னேஸ்வர பூஜை செய்யாமல் திரிபுர சம்ஹாரத்திற்கு புறப்பட்ட தகப்பனார், பண்டாசுர சம்ஹாரத்திற்கு புறப்பட்ட தாயார் ஆகியவர்களுக்கும் விக்னங்கள் ஏற்பட்டு அவர்கள் அந்த பூஜை பண்ணிய பிறகுதான் விக்னம் நிவர்த்தி ஆயிற்று என்பதால் தம்பிக்காரர் முதலிலேயே ஜாக்கிரதையாக முழித்து கொண்டு பூஜை பண்ணித்தானே இருப்பார். அது மாத்திரமில்லை, சூரசம்ஹாரத்திற்கு இவர் புறப்படுவதற்கு முன்னாடி அவரோடு பழத்துக்கு போட்டி போட்டு பந்தயம் வந்ததில் தோற்றி போயிருக்கிறார். அந்த விரக்தியில் ஆண்டியானார். அந்த ஆண்டி வாழ்க்கையிலாவது ஜெயித்தாரா? அதாவது அது தக்கி நின்றதா என்றால் இல்லை. மாதா பிதாக்கள் வந்து கேட்டுக்கொண்டு அசுர சம்ஹாரத்திற்காகவே அவர் அவதரித்திருப்பதை ஞாபகம் படுத்தியவுடன் சந்நியாசத்திற்கு முழுக்கு போட்டுவிட்டு சண்டைக்கு புறப்பட வேண்டியதாயிற்று. அதனால் அண்ணா அனுகிரகம் இருந்தால்தான் காரியம் சித்தியாகும் என்று இப்போது அவருக்கு நன்றாக புரிந்திருக்கும். ஆனபடியால் அவரை பூஜை பண்ணிவிட்டு தான் புறப்பட்டிருப்பார். சர்வ காரியேஷு. அண்ணாவுக்கு போட்டியாக பழத்துக்கு பந்தயம் புறப்பட்டது வலிக்கவில்லை. அவரை பிரார்த்திக்காமல் ஆண்டியானதும் நிற்கவில்லை என்பதால் யுத்தத்திற்கு போகும்போது அவரை பூஜை பண்ணினாலும் பிற்பாடு வள்ளியை அடைவதற்காக போன போது அவரை மறந்துவிட்டார். ஆசை வேகம் எத்தனை பொல்லாதது என்று லோகத்திற்கு காட்டுவதற்காகவே இப்படி ஏற்பட்டது. விக்னமும் நிறைய வந்தது. அப்புறம் அவரை பிரார்த்தித்தே காரிய சித்தி பெற்றார். அதனால் அதற்கப்புறம் சர்வ காரியேஷு என்றபடி எந்த காரியமானாலும் அதை ஆரம்பிப்பதற்கு முன்னால் விக்னேஸ்வர பூஜை பண்ணிதான் இருப்பார். அதை பற்றி சந்தேகமே இல்லை. ஆகையாலேயே பிள்ளையாரின் ஷோடச நாமாக்களை முடிக்கிற போது அதற்கு பலஸ்ருதியில் சொல்லப்படும் அத்தனை விதங்களிலும் விக்னேஸ்வரரின் அனுகிரகத்தை பெற்ற ஸ்கந்தரை குறிப்பிட்டு அவருடைய பூர்வஜர் என்று பூர்த்தி பண்ணியிருக்கிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.